இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு டெம்ப்டிங்கான ஒரு மக்ரோனி ரெசிபி, அதாவது பாஸ்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப சூப்பராக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு வந்து பாஸ்தா எடுத்துக்கோங்க. அதோட பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுட்டு பொடி பொடியாக கட் பண்ணணுன்னு கிடையாது. கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி லைட்டாக சோம்பு போட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே வந்து நல்லா வதக்கி மிக்சியில் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் வந்து தண்ணி விட்டு அதில் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு பாஸ்தாவுக்கு உப்பு போட்டுருங்க. ஏன்னா தனியாக வந்து நம்ம உப்பு போட மாட்டோம். இதிலே வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு இந்த பாஸ்தாவை கொட்டி வேக வச்சுருங்க. இந்த பாஸ்தா நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணியெல்லாம் வந்து வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்தது போக திரும்பவும் நார்மல் வாட்டரில் வந்து அந்த பாஸ்தாவெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்து நமக்கு சூப்பராக அந்த பாஸ்தா வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாஸ்தா வந்து பாருங்கள், இந்த தண்ணியில் அலசி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. அடுத்து ஒரு பேனில் வந்துட்டு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி அந்த விழுது வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கொதி வர்றப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து இதோட மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இது நல்லா கிளறி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் சோயா சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே இனிப்பு. ஸோ டொமேட்டோ கெச்சப்பும் வந்து சேர்த்தா எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம். இது நல்லா இந்த அளவுக்கு வந்து வறுபட்டதுக்கப்புறம் இதில் திரும்பவும் பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மிளகாத்தூள் போடுறதுனால இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் வந்ததுன்னா இனிப்பாக இருக்கும். ஆனால் வந்து மிளகாத்தூள் வந்து நம்ம அதிகம் போடுறப்ப அந்த ரெண்டும் மிங்கில் வரப்போ ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். எனக்கு சொல்லும் போதே வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. பாருங்கள், ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு கிடையாது. அது இந்த மசாலா வந்து உள்ளே வந்து நல்லா சேர்கிற அளவுக்கு வந்து கிண்டினா போதும். ஜஸ்ட்டு சூடு ஏற்றிட்டு வந்து நம்ம அதை இன்னொரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.